foodies, welcome back to my channel Indian cooking recipes. இன்னைக்கு விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச இனிப்பு பூரண கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போறோம். எள்ளு பூரணம், தேங்காய் பூரணம் ரெண்டு ரெசிபியுமே நான் இந்த வீடியோல செஞ்சு காட்டுறேன். இந்த வீடியோவை நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பூரண கொழுக்கட்டையை எப்படி பண்ணலாம்ங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கொழுக்கட்டைக்கு ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி மேலே ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மாவுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சமாக கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்பவும் கொதிக்கக்கூடாது, கொதிக்காமல் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இதில் ரேஷன் பார்த்திங்கன்னா 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ மாவு சேர்த்துடலாம். நல்லா சல்லிச்சு வச்சுருக்கேன் இந்த அரிசி மாவை இதில் சேர்த்துடுறேன். கொதிக்கிற தண்ணி மேலே இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அரிசி மாவை. அது கொதிச்சு அந்த தண்ணி அப்படியே மேலே வந்து அந்த அரிசி மாவு நல்லா வேகும். நான் காட்டுறேன். பார்த்தீங்களா, அடியில் இருக்கிற தண்ணி அப்படியே மேலே வருது. இந்த மாதிரி எல்லா தண்ணியும் மேலே வந்து அந்த அரிசி மாவு அப்படியே குக் ஆகும். 5 நிமிஷத்துலேயே இந்த அரிசி மாவு இந்த தண்ணியில் நல்லா வெந்துடும். நான் உங்ககிட்ட காட்டுறேன். மாவு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த கொழுக்கட்டையை நான் இடியாப்ப மாவுக்கு பதிலாக வீட்டில் எப்போவுமே யூஸ் பண்ணுற அரிசி மாவில் செஞ்சு காட்டுறேன். இதுலேயும் நல்லா வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். 5 நிமிஷமாக மீடியம் ஃப்ளேமில் மாவு நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ இதை நம்ம கலந்துடலாம். இதை லைட்டாக கலர ஆரம்பித்தாலே டக்குன்னு தண்ணி இழுத்துக்கும். ஸோ பார்த்து கவனமாக நீங்கள் கலந்துருங்க. இது நல்லா திக்காயிடும். அண்ட் இது சூடாக இருக்கும்போதே நீங்கள் கலந்துருங்க நல்லா, இல்லைன்னா கட்டி கட்டவும் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. கலர எந்த ஒரு கட்டியும் ஃபார்ம் ஆகாது. இந்த மாவை கலர ஆரம்பித்தோடனே நீங்கள் சிம்மில் வச்சுட்டு இதை பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது கரெக்டாக வெந்திருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தொட்டு பார்த்தா உங்கள் கையில் ஒட்டாமல் இருக்கணும். கரெக்டாக வெந்திருக்கு. இந்த கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சு. இது சைடில் வச்சிடலாம், ஆறட்டும். இதுக்கான பூரணம் 2 பூரணத்தையும் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எள்ளு பூரணத்தை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி மேலே ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளை எள்ளு இதில் சேர்த்துடுறேன். இந்த கப்பில் நான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். இப்போ இதோட 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக. இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இந்த எள்ளு நல்லா வறுப்பட்டதுக்கு இந்த எள்ளு பார்த்தீங்கன்னா நல்லா உப்புன மாதிரி இருக்கும். ப்ளஸ் இதை வறுக்கிறது விட்டிங்கன்னா அங்கங்கே வெடிக்கும் இந்த மாதிரி. ஸோ இப்போ இது வெந்துடுச்சு, கலரும் கொஞ்சம் மாறி இருக்குது. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம், நல்லா ஆறட்டும். எள்ளு ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துடுறேன். நான் எடுத்த 1 கப் அளவுக்கு எள்ளுக்கு அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதை மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சாச்சு. நம்மளோட எள்ளு பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும், நம்ம பூரணம் சேர்க்கும் போது எடுத்துக்கலாம். தேங்காய் பூரணம் செய்கிறதுக்காக நான் இங்கே ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெல்லத்தை கரைச்சிக்கிறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போது நான் எந்த கப்பில் வெல்லம் அளந்தனோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லத்தோட தேங்காய் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். அந்த வெள்ளத்தண்ணியிலே இந்த தேங்காய் நல்லா வெந்துடும். வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். தண்ணி இல்லாமல் நல்லா இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது இந்த பூரணத்தில்.
ஸோ இந்த தேங்காய் பூரணமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். நம்ம செஞ்ச கொழுக்கட்டை மாவும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை செஞ்சிடலாம். நம்ம கலந்த மாவுலேருந்து பாதி மாவு எடுத்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்துக்கிறேன். இந்த மாதிரி கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள். இந்த மாதிரி வெந்திருக்கணும் மாவு. இதில் நீங்கள் தண்ணி சேர்க்கணும்னா இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு கையில் நனைச்சிட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்க. தெளிக்கவோ எதுவுமே பண்ணக்கூடாது. கையால் அந்த தண்ணியை நனைச்சிட்டு இந்த மாதிரி கலந்துருங்க. ஒரு கிண்ணத்தில் நெய் உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சமாக கை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுறேன். இது அப்ளை பண்ணுறதால நம்ம தேய்க்கும்போது கையில் எங்கேயும் ஒட்டாமல் இருக்கும். இந்த மாவை கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். வெடிப்பு எதுவுமே இல்லாத மாதிரி இந்த மாவை நல்லா உருட்டிடுறேன். இப்போது இந்த மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி சுற்றி நான் ஷேப்புக்கு கொண்டு வரேன். நல்லா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க அதுவே உங்களுக்கு ஷேப் தந்துடும். ஒருவேளை உங்கள் கையில் ஒட்டிச்சுன்னா நீங்கள் கையில் நெய் தடவிக்கோங்க. அப்போ ஒட்டாமல் இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ண எள்ளு பூரணத்தை வச்சிடுறேன். வச்சுட்டு மெல்லமாக எல்லா பக்கமும் க்ளோஸ் பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷர் கொடுங்க. உங்களுக்கு கையில் செய்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் இதுக்குன்னு மோல்டு கூட விற்குது. நீங்கள் அதில் கூட செஞ்சுக்கலாம். நல்லா வரும். உங்களுக்கு அங்கங்கே கிராக்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் நல்லா ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். எள்ளு பூரண கொழுக்கட்டை ஆல்மோஸ்ட் செஞ்சாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடலாம். தேங்காய் பூரண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கையில் நெய் அப்ளை பண்ணியிருக்கேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. நம்ம பாம்லே கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி தட்டி அது ஷேப்புக்கு கொண்டு வரேன். இதில் நம்ம ரெடி பண்ண தேங்காய் பூரணம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வச்சிடுறேன். வச்சுட்டு ஒரே ஒரு ஃபோல்டு தாங்க. இதே மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டா நம்மளோட தேங்காய் பூரண கொழுக்கட்டையும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிடுங்க. இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாம். கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்காக இட்லி தட்டில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நெய் தடவிக்கிறேன். நாம் செஞ்ச கொழுக்கட்டை எல்லாம் ஒவ்வொன்றா இதில் வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். இது சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கொழுக்கட்டையை இதில் வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த கொழுக்கட்டை ஆவியில் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த கொழுக்கட்டையும் நல்லா வெந்துருச்சு. இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா விநாயகர் சதுர்த்தியை இந்த கொழுக்கட்டையோடு செலிப்ரேட் பண்ண வேண்டியது தான். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.